السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي كتب الآثار ونسخ الآجال والقلوب عنده مفضية والسر عنده علانية. الحلال ما أحل والحرام ما حرم والدين ما شرع والأمر ما قضى. الخلق خلقه والعبد عبده وهو الله الرؤوف الرحيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى. صدق الله العظيم. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த ஒரு மாதத்தில் உலகிற்கு ரஹ்மத்தாக வந்த சிறப்பான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களை இந்த மாதத்தில் உயிரோடு வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானத்துக்கு பின்னால் அந்த காலத்தில் இருந்து இதுவரைக்கும் ஹிஜ்ரி 1400 வருடங்கள் கழிந்திருக்கின்றன. அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் பாதுகாத்து அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து எங்களோட கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். வெறுமனே இந்த விஷயங்களை நாங்கள் கேட்டுட்டு போவதற்காக வேண்டி அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கையில் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக் எங்களோட அஹ்லாக்காக மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களோட குடும்ப வாழ்க்கையாக வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் எப்படி அமல்கள் செஞ்சாங்க, எப்படி இபாதத் செஞ்சாங்க, மக்களுக்கு மத்தியில் எவ்வாறு நடந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இமாமாக இருந்தாங்க. ஒரு இமாமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மஸ்ஜிதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத இமாம்களுக்கு படித்து கொடுத்துருக்கிறாங்க. ஒரு மதரசாவில் ஒரு உஸ்தாத் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத படித்து கொடுத்துருக்கிறாங்க. ஒரு மாணவன் ஒரு உஸ்தாதோடு எவ்வாறு நடந்து கொள்ளணும் என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து கொடுத்துருக்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய முதலாவது ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்முடைய முக்கியத்துவம், ஒரு ஆசான் எப்படி கேள்வி கேட்கணும், ஒரு மாணவன் எப்படி விடையளிக்கணும், உலக வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படித்து கொடுத்த ஹதீஸ் புகாரியில் எல்லா கிரந்தங்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இதை பாதுகாத்து தந்திருக்கிறான். இதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய இமாம்களையும் பெரிய பெரிய மேதைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இந்த ஹதீஸ்களை இன்று வரைக்கும் பாதுகாத்திருக்கிறான். கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹுடைய வார்த்தை இது. நாங்கள் இறக்கின குரானை நாங்கள் பாதுகாப்போம் என்றா
இந்த குர்ஆனை பாதுகாக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களும் பாதுகாக்கப்படும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத், அவருடைய தன்மை என்ன, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர்கள் வெளிரங்க வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளி தேவைக்காக வேண்டி, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கவாவுல் ஹாஜாக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க. இப்படி ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பு ஒரு மஜ்லிஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எப்படி சேர்ந்திருந்தாங்க, அந்த மஜ்லிஸ் எப்படி இருந்துச்சு, அந்த மஜ்லிஸுடைய ஆதாபு என்ன, எப்படி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தாங்க, இந்த மஜ்லிஸிலிருந்து போகும்போது எப்படியான சிஃபத்துகளோட தன்மைகளோட போகிறாங்க என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இது ஒவ்வொரு இமாம்களுக்கும், ஒவ்வொரு முஅல்லிம்களுக்கும், ஒவ்வொரு ஆசானுக்கும் தேவையான ஒரு விஷயம். மஸ்ஜிதில் கடமை புரியக்கூடிய ஒரு இமாமாக இருந்தால் அவர் எப்படி நடந்து கொள்ளணும், வெறுமனை தொழுவிச்சுட்டு போகிறதல்ல. ஒரு இமாமுக்குரிய சிஃபத் எப்படி இருக்கணும், ஒரு மதரசாவுடைய ஒரு ஆசானா ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயத்தை படித்து கொடுக்குறோமா, எப்படி படித்து கொடுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ் எவ்வாறு இருந்துச்சுங்கிற ஹதீஸ் அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்க இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் உண்டு. ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை அறிவிப்பு செய்கிறாங்க. அவங்க தன்னுடைய மாமா ஹிந்த் அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்குறாங்க, கைஃப கான மஜ்லிஸு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய மஜ்லிஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் வருவாங்க போவாங்க, உலகத்தில் எத்தனையோ மஜ்லிஸில் ஒன்று கூட்டுறாங்க, இப்படித்தான் இருந்துச்சா? ஒருத்தர் பேச மற்ற எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா, இல்லை எல்லாரும் பேசி கொண்டு இருந்தாங்களா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ் இருந்தது என்பதாக இவங்க கேட்குறாங்க. சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ் எப்படி இருந்துச்சு? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஜ்லிஸு வலா யகூமு இல்லா அலா விக்ரின். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸுக்கு வருவாங்களோ விக்ர் செஞ்சு கொண்டு தான் வருவாங்க. குர்ஆனை ஓதிக்கொண்டு, சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று விக்ரோட, அல்லாஹுடைய சிந்தனையோட, அல்லாஹுவை ஞாபகம் செய்தவர்களாகத்தான் அந்த மஜ்லிஸில் உட்காரக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு மஜ்லிஸிலிருந்து எழுந்து செல்லும் பொழுதும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விக்ரோட தான் போவாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். இப்படியான வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. வலா யுவத்தினுல் அமாக்கின் சொன்னாங்க, எப்போதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸில் இதுதான் என்னுடைய இடம் என்று சொல்லி குறிப்பிட மாட்டாங்க. ஒரு மஜ்லிஸில் ஒரு கதிரையை போட்டு நான் இவ்விடத்தில் இருப்பேன் என்று சொல்லி, ஒரு இடத்தை வச்சு அடையாளப்படுத்தி இந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே ஒரு இடத்தை பிடிச்சது கிடையாது. ஃபுகஹாக்களும் கூட சொல்லுகிறாங்க, ஒரு பள்ளியில் ஒரு ஆள் ஒரு இடத்தை குறிப்பாக்கி முஸல்லாவை போட்டு தொழுகிறாரா, இது மக்ரூஹ், இது கூடாத செயல், இது இந்த இடத்துல நான் தான் இருப்பேன் என்ற ஒரு இடத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறது இது கூடாத செயல். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலா யுவத்தினுல் அமாக்கின், இந்த இடத்தை குறிப்பாக்க மாட்டாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்ளுவாங்க. வயன்ஹா அன் இதானிஹா, ஒரு இடத்தை ஒரு ஆள் பிடிச்சு கொண்டு இருக்கிறதையும் தடை செஞ்சிருக்கிறாங்க. வ இதன்தஹா இலா கௌமின் ஜலஸ ஹைஃபு யன்தஹி பிஹில் மஜ்லிஸ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸ் ஒன்று கூடி இருக்குன்னு சொன்னால் அந்த மஜ்லிஸுக்கு எப்போ வந்தாலும் அந்த மஜ்லிஸுடைய கடைசி மனிதர் எந்த இடத்துல உட்கார்ந்திருப்பாரோ, அந்த மஜ்லிஸ் எங்கே முடியுமோ அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காருவாங்க. ஆக்களை தடை செஞ்சு கொண்டு தள்ளுங்கன்னு சொல்லிக்கொண்டு மஜ்லிஸை இடையூறு செய்யக்கூடிய வகையில் எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னுக்காகி வர மாட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க. அந்த மஜ்லிஸுடைய தொங்கல் முடிவு எங்கே இருக்குமோ
அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமரக்கூடியவர்களாக இருந்தாங்க. வயமுரு பிதாலிக், அவத்தான் மற்ற மக்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. தான் மட்டும் அமல் செய்யறதில்லை, மற்றவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மஜ்லிஸில் அமல் செய்யும்படி ஏவக்கூடியவர்களாக இருந்தாங்க. வயுஅதி குல்ல ஜுலசாஇஹி நஸீபஹு, ஒவ்வொருத்தருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய நசீபை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, யாரும் நபியுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருப்பாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நினைப்பாங்களாம் நபி அவங்க என்னோடத்தான் முஹப்பத்தா இருக்கிறாங்க, என்ன பார்த்து தான் பேசுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒருத்தர் உட்கார்ந்துருந்தா அவருடைய உள்ளத்தில் வரமாட்டாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட பேசுறல, என்னோட கதைக்கிறல, இப்படி யாருடைய உள்ளத்திலும் வரமாட்டாது. ஒவ்வொருத்தருடைய ஹக்கையும் பேணக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. லா யஹ்சிபு ஜலீசுஹு அன் அஹதன் அக்ரமு அலைஹி மின்ஹு, யாரும் நினைச்சு கொள்ள மாட்டாங்க இவர் என்னோட சிறந்தவர், இவரோட நபி அவங்க பேசுறாங்கன்னு சொல்லி. எல்லாரும் நினைச்சு கொள்ளுவாங்க நான் தான் சிறந்த மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சிஃபத், ஒரு தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ومن جالسه أو قاومه في حاجة صابره حتى يكون هو المنصرف, ஒருத்தர் ஏதாவது ஒரு தேவையோட வந்தார் என்று சொன்னா, இல்லை ஒரு ஆள் எழும்பிக்கிட்டு போறதுக்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய தேவையை அவர் முடிச்சுட்டு போற மட்டுக்கும் போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன தேவையோட ஒரு ஆள் வாராரோ பேசிக்கொண்டிருக்கிறாரோ அவர் செல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னதுக்கு பின்னால அவருடைய தேவை முடிந்து அவர் போனதுக்கு பின்னால தான் நபி அவங்க போவாங்க. போங்கன்னு சொல்லி யாருடைய முகத்திலையும் சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையோட கேட்டுக்கொண்டிருப்பாங்க. நபியுடைய ஒரு தன்மை தான், சிஃபத்து தான் ஹில்ம். அதில் அல்லாஹ் பொறுமையை கொடுத்திருக்கிறான், ஞானம், பொறுமை, இப்படியான சிஃபத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ومن سأله حاجة لم يرده إلا بها أو بميسور من القول, நபியுடைய சஃபைக்கு ஒரு ஆள் வந்து ஏதாவது ஒரு தேவையை கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை திருப்பி அனுப்ப மாட்டாங்க. எது வரைக்கும் என்று சொன்னா அவர் கேட்டதை கொடுக்கிற வரைக்கும். ஒரு ஆள் ஹதியா கேட்டு வாராரு, இல்லைன்னு சொல்லி முகத்தில் சொல்ல மாட்டாங்க. இல்லை கொடுக்கறதுக்கு இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புவாங்க. அப்படியும் இல்லையா, சில சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள்கிட்ட கடனுக்கு வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. யாரையுமே வெறுங்கையாக அனுப்பினது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை தான். இன்றைக்கு எங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, எங்களோட குடும்பத்துக்குள்ளே கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்குது, இருந்தும் கொடுக்கறது இல்லை. இல்லாத சந்தர்ப்பத்திலையும் யாரும் கேட்டு வந்தோம்டா அவங்களுக்கு நாங்கள் ஏசி அனுப்புறது. ஃபகீர்களோட எப்படி நடக்கணும், மிஸ்கீன்களை எப்படி நடக்கணும், அந்த இரக்கத்தன்மையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தாராங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஸாரு இன்தஹு ஃபில் ஹக்கி ஸவா, அவர்களிடத்தில் யார் இருந்தாலும் ஹக்குக்கு தான் முன்னுரிமை. ஹக் யார பக்கம் இருக்குதோ, உண்மை யார பக்கம் இருக்குதோ, அது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், அண்டை வீட்டாராக இருக்கட்டும், ஃபகீராக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், இருக்கிறவராக இருக்கட்டும், இல்லாதவராக இருக்கட்டும், யாரிடத்தில் ஹக் இருக்குமோ அவருக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் முன்னுரிமையை கொடுத்தாங்க. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அதே ஹதீஸில் தொடர்ந்து வருது, மஜ்லிஸுஹு மஜ்லிஸு ஹில்மின் வ ஹயாஇன் வ ஸப்ரின் வ அமானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் வந்துக்கிட்டு ஹில்ம் இருந்துச்சு, சபர் இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, வெட்கம் இருந்துச்சு, அமானத் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசினாங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் பாதுகாக்கப்பட்டுச்சு. யாருடைய குறைகள் தென்படுமாக இருந்தால் அந்த குறை அந்த இடத்திலே மறைக்கப்படக்கூடியதாக இருந்துச்சு, யாருக்கு முன்னாலேயும் சொல்லப்பட மாட்டாது. இந்த இடத்திலிருந்து அந்த விஷயங்கள் வெளிரங்கமாக பகிரங்கப்படுத்தப்பட மாட்டாது. அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால மூடப்படக்கூடிய அளவுக்கு அமானிதமான ஒரு மஜ்லிஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் இருந்துச்சு. வலா துர்ஃபஉ ஃபீஹில் அஸ்வாத்,
அந்த மஜ்லிஸ்ல சப்தங்கள் எழுப்பப்பட மாட்டாது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பள்ளிக்குள்ள இருந்தோம்டா 4 பேர் கூடினா சத்தமாகத்தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல சத்தங்கள் கேட்க மாட்டாது. அல்லாஹ் நபியோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை படிச்சு கொடுக்கிறதுக்காக வேண்டி சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இருக்கிறான். சூரத்துல் அஹ்லாக் என்றும் சொல்லுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் இன்த ரசூலில்லாஹ் லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால நீங்க உங்களுக்கு மத்தியில சப்தம் போட்டு பேசுவது போல நீங்க உங்களுடைய சப்தத்தை நீங்க கூட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல கூறுகின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ் கண்ணியமான அதபுடைய ஒரு மஜ்லிஸாக இருந்துச்சு. ولا تؤبن فيه الحرم, கண்ணியங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இருந்துச்சு. எந்த பெண்களை பற்றியோ குறை கூறுவது, எந்த பெண்களை பற்றியோ அவதூறு கூறுவது, மற்றவர்களுடைய குறைகள் பேசப்படக்கூடிய எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லாத ஒரு மஜ்லிஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் இருந்துச்சு. நபியுடைய மஜ்லிஸில் உட்காரக்கூடியவங்க முத்தவாதுஈன், தவாதுடையவர்களாக இருந்தாங்க. பெருமத்தனம் கிடையாது, பெரும் என்பது கிடையாது. யுவக்கிரூன ஃபீஹில் கபீர், பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. வயர்ஹமூன ஸகீர், பெரியவர்கள் சிறியவர்களை இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் பள்ளிகளில் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் வருகை மிச்சம் குறைவாக இருக்குது. என்னென்று அங்கே விசாரித்து பார்த்தோம்னா பெரியவர்கள் ஏசுறாங்க. சின்ன பிள்ளைன்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய சிஃபத் இருக்கும், விளையாடும், அந்த பிள்ளை பள்ளிக்குள்ளே ஓடும். அரபு நாடுகளில் ஒவ்வொரு பெற்றோர்களும் பள்ளிக்கு வரும்போது சின்ன பிள்ளைகளை கையோட கூட்டிக்கு வருவாங்க. அந்த பிள்ளைகள் விளையாடும், ஓடும், திரியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நபியவருடைய காலத்தில் கூட மஜ்லிஸில், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் சின்ன பிள்ளைகளும் வந்து உட்காருவாங்க, விளையாடுவாங்க, மஸ்ஜிதுக்குள்ளே வருவாங்க, ஓடி திரிவாங்க. இது அந்த பிள்ளைகளுடைய சிஃபத். சிறு பிராயத்திலிருந்து பிள்ளைகள் பள்ளிகளோட தொடர்புடையவர்களாக வளர்க்கப்படணும், இந்த மஜ்லிஸில் உட்காரணும். இணைமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அப்போதான் அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது முன்னால் வரக்கூடிய காலத்தில் பள்ளிகளோட தொடர்புடைய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறுவாங்க. அதே மாதிரி வயுசிரூனதல் ஹாஜா, ஒருத்தர் ஒரு தேவையோட வாராரா அவரை முற்படுத்துவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் பேசுறதுக்கு அவரை முற்படுத்தி வைப்பாங்க. எந்த அளவுன்னு சொன்னால் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் கிதாபு தஅபீர்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், நான் ஏதாவது ஒரு கனவுண்ட காணணும், அந்த கனவுடைய விளக்கத்தை நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்கணும். ஏன், ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ் ஒன்று கூடும். அந்த மஜ்லிஸில் கனவு கண்டவங்க கனவுக்கு விளக்கம் கேட்டு முன்னால் போய் உட்கார்ந்துருப்பாங்க. நானும் கனவுண்ட கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் உட்கார்ந்து நபியோட நான் பேசிக்கொண்டிருக்கணும்ங்கிற அந்த ஆசையில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க. கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, யாரிடத்தில் தேவை இருக்குமோ அவர்களை முற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. வயஹ்ஃபதூனல் கரீப், புதிதாக ஒரு ஆள் அந்த மஜ்லிஸுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவர் யாரோ எவரோன்னு சொல்லி விட்டுவிட மாட்டாங்க, அவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுவாங்க. அவர் வெளியூரால் இருக்கிறாரே என்று சொல்லி அவரை கூப்பிட்டு அவரோட இக்ராமான முறையில் நல்ல முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களோடு நடந்து கொள்ளுவாங்க. ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் இந்த உம்மத்துக்கு ஹிதாயத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸுக்கு வரக்கூடியவங்க வரும்போது முஷ்ரிக், வரும்போது காஃபிர், அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து போனதுக்கு பின்னால முஸ்லிமாக ஒரு முஃமினாக மாறக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லாக்கும் சஹாபாக்களுடைய அஹ்லாக்கும் அந்த மஜ்லிஸிலிருந்து வெளியாகக்கூடிய ஹிதாயத்துடைய நூறும் இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய ஓர் மார்க்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று தான். ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கு கோபம் வருது. மஸ்ஜித், பள்ளிவாயில், அல்லாஹுடைய இல்லம், சிறுநீர் கழிக்கிறாரான்னு சொல்லி
அவரை தடுப்பதற்காக வேண்டி முன்னாகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தஊஹு, அவரை இப்போ விடுங்க. அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அவரை கூப்பிட்டு அவருக்கு தன்மையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறாங்க. இணைமிக்கு பெரியார்களே, சகோதரர்களே, அவர் அந்த இடத்திலிருந்து போறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரார். ஒரு சஹாபி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு முஅல்லிம நான் கண்டது கிடையாது, ஒரு ஆசான கண்டது கிடையாது, ஒரு முரப்பி, ஒரு தர்பியத் செய்யக்கூடிய ஒரு மனிதர் நான் கண்டது கிடையாது. சாஹிபுல் அஹ்லாக், நல்குணம் உடைய ஒரு சிஃபத்துடைய ஒரு மனிதர் நான் கண்டது கிடையாது என்று ஒரு சஹாபி வர்ணிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தர்ஸ், ஒவ்வொரு பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம். வெறுமனே நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதல்ல, இந்த பாடத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரணும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ் இருக்குதோ, இந்த மஜ்லிஸை நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட வீடுகளை உண்டாக்கணும். எங்களோட மனைவிமார்கள், எங்களோட பிள்ளைகள், நாங்கள் பஜாரில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கிறோமா, இந்த அஹ்லாக் எங்களோட கடைக்குள்ளே வரணும், எங்களோட வியாபாரத்துக்குள்ளே வரணும். முகத்தை சலிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் எப்போ பார்த்தாலும் புன்முறுகலாக இருக்கும். சிரிப்பு வேற, புன்முறுகல் வேற. அதனால சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தபஸ்ஸுமுக அலா வஜ்ஹி அஹீக லக ஸதகா, உடைய சகோதரனை பார்த்து நீ ஒரு புன்முறுகல் முறுகிறது, சிரிப்பொண்டு புன்முறுகலாக சிரிக்கிறது, இது உனக்கு ஒரு சதக்காவுடைய நன்மையாக இருக்குது. ஆக கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சிஃபத்தை நாங்கள் எங்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் கொண்டு வர வேணும். மஜ்லிஸ் என்று சொன்னால் என்ன? 2 பேருக்கு மேற்பட்ட ஒரு 3 பேரான ஒரு மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸ் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அஹ்லாக்கின்படி அந்த மஜ்லிஸை நாங்கள் அமைச்சு கொள்ளணும். அதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த பாடத்திலிருந்து நாங்கள் படிக்கக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தாக, நசீபாக, அதோட இந்த விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடந்து எங்களோட பிள்ளைகளையும் இதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஅ பிமா அல்லம்தனா வஸித்னா இல்மா. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லில்லாஹும்ம அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.